கங்குவா உலகத்துக்குள்ள போலாமா? குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பை கப்ளஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. கங்குவா படத்தோட கதையை பத்தி, படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கக்கூடியவங்க வந்து டைரக்டர் சிறுத்தை சிவா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சூர்யா சார் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். ரொம்ப நாள் ஆச்சு அவர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்து, ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ ஃபைனலி அவங்களுக்கு வந்து ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு படமும் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. அதை தாண்டி தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் மிலன் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்னாலும் அவரோட ஒர்க் அப்படிங்கிறது காண ஃபுல்லா பேசுற அளவுக்கு வந்து வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் வெற்றி சார் என்ன சொல்றது, நேஷனல் அவார்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கங்குவா உலகத்தை நம்ம கண்ணுக்குள்ளே காமிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சினிமோட்டோகிராஃபர் வெற்றி சார் இருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எடிட்டர் நிசாத் சார் அவருமே இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பட் அவரோட ஒர்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசப்படும் ஆஃப்டர் படம் போக போக. ஸோ படத்துக்குள்ள வந்துடலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி மிக எதிர்பார்ப்புல வந்திருக்கு. சிறுத்தை சிவா இந்த மாதிரி ஒரு ஜான்ராவை டச் பண்ணதே கிடையாது. புதுசா இருக்கேப்பா, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைப் கேட்டகரிஸ் ஒரு படம் ஒன்று எடுக்கிறாரு. அதுல கங்குவா கரண்ட் சுச்சுவேஷனையும் கொண்டு வந்து டச் பண்றாரு. பிரான்சிஸ்ங்கிற ஒரு கேரக்டர் சூர்யா சார், கங்குவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், 2 சூர்யா சாரை வந்து காமிக்கிறாரு. எப்படி எல்லாம் எடுக்க போறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் எல்லாமே இருந்துச்சு. சூர்யா சாருக்குமே வந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களம், ஒரு நடிப்பு களம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கங்குவா பொறுத்த வரைக்கும். படம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து அந்த பிரான்சிஸ் கேரக்டரை வந்து காமிக்கிறாங்க. பிரான்சிஸ், அவர் கூட இருக்கிற யோகி பாபு, இங்கிட்டு வந்தோம்னா ஏஞ்சலா வந்து நம்ம திசா பட்டானி, ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அவங்க கூட ரெடின் கிங்ஸ்லி, இவங்க எல்லாமே வந்து ஒரு வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஏரியால. KS ரவிக்குமார் சார் வராரு, அவர் போலீஸ் அதிகாரியா வராரு. அவருக்கு ஹெல்ப் பண்ற, அதாவது போலீஸாலே பிடிக்க முடியாத அக்யூஸ்ட் எல்லாமே வந்து நம்ம திசா பட்டானியும் சூர்யா சாரும் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து காசு கொடுக்குறாரு. திடீர்னு கட் பண்ணா வந்து ஒரு ரஷ்யன் ஏஜென்சில ஒரு குட்டி பையனை பிடிச்சி வச்சுட்டு அவரை வச்சு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் பண்றாங்க. அது என்ன எக்ஸ்பெரிமெண்டல் அப்படிங்கிறத நீங்க படம் பாருங்க. அது முக்கியமான ஒரு போர்ஷனா வந்து இருக்குது. ஸோ அந்த பையனை காப்பாத்துறதுல வந்து சூர்யா சார் இருக்கிறாரு. அந்த பையன் மூலயமா கங்குவா வேர்ல்டுக்கான இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க. கங்குவா வேர்ல்டுக்கான அந்த ஷேடோலாம் அடிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு அந்த கங்குவா டக்குன்னு வராரு. ஒரு மியூசிக்கை போடுறாரு தேவி ஸ்ரீ பிரசாத். தெரிக்குது தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாமே வந்து காமிக்கிறாங்க. சூப்பரா இருந்தது. அப்படியே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு கங்குவா வேர்ல்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க பெருமாச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஐலாண்டு, பெரிய ஐலாண்டு மாதிரி இருக்கு. அதுல 5 மலைகள் இருக்கக்கூடிய ஊரு. 5 மலைகள் இருக்கு. 5 மலையிலயும் 5 கிராம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கிராம மக்களா வந்து நம்ம பெருமாச்சி அப்படிங்கிற இடத்துல கங்குவா உலகம், கங்குவா ஊர் மக்கள் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்நிய படையெடுப்பு வருது. கங்குவா இருக்கக்கூடிய அந்த பெருமாச்சி ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லன் கிட்ட போறாங்க. வில்லன் இந்த அந்நிய படையெடுப்புகள் இவங்கெல்லாம் சேர்ந்து கங்குவா ஆக்கிரமிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்துல சிறுத்தை சிவா சார் கொஞ்சம் இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தப்பு எல்லாத்தையும் நமக்கு மறைக்கிறதுக்காக தேவி ஸ்ரீ பிரசாத் போடுற மியூசிக் இருக்குல்ல, இப்படி இருக்கிற டைம்ல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு உயிரெல்லாம் புடிங்கி எடுத்து கையில கொடுத்து வேலையை பார்த்து வச்சிருக்காரு. பயங்கரமா போட்டிருக்காரு. மியூசிக்லாம் தெரிக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத் கிட்ட இருந்து, டிஎஸ்பி சார் கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்கு. பாட்டு எல்லாமே தியேட்டர்ல கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. கங்குவாவோட இன்ட்ரோவுக்கு, கங்குவா வர்றதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த பில்டப் மான்ட்ரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு மியூசிக் போட்டு பிரசன்ட்ல இருக்கிற சூர்யா ஃபீல் பண்ற போது ஒரு பேக்ரவுண்ட்ல எல்லாம் ஒன்று வரும். அப்பா, அல்டிமேட்டா பிரிச்சிருக்கிறாரு தேவி ஸ்ரீ பிரசாத். அள்ளி எரிஞ்சிருக்கிறாரு. நிறைய புது இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால கேட்க முடியுது. கமிங் பேக் டு அப்புறம் கங்குவா வேர்ல்டுல நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர், போஸ் வெங்கட் இருக்கிறாங்க, நம்ம நட்டி சார் இருக்கிறாரு, வட்சன் பிரதர் வந்து இருக்கிறாங்க, பாபி டியோல் சார், சூர்யா சார், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய எல்லாருமே வந்து அவங்களோட தி பெஸ்ட்டை இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நட்டி சாரா, போஸ் வெங்கட் சார்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அவங்க அந்த கேரக்டருக்குள்ள அடாப்ட் ஆகி அதை டெலிவர் பண்ணி அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட மேக்கப்பா இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஓகேப்பா இப்படிதான் இருந்திருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஏத்துக்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட டிசைன்ஸ், அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஒர்க்கு அதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா அந்த ட்ரைப் வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாருமே வந்து சூப்பரா வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. படத்துல என்னப்பா எல்லாம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, குறைகள் எதுவுமே இல்லையா? குறைகளுக்கு வரேன். நிறைகள் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமேட்டு குறைகளுக்கு வரலாம். சிவா சாருங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம்.
வில்லனோட என்ன சொல்றது, வில்லனோட கெத்துக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக போகுது, ஆனால் சுவாரஸ்யமாக போகலை அப்படிங்கிறது ஒன்று எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நிறைய இடங்கள்ல சீன் டக்கு டக்கு டக்குன்னு போகுது, சூர்யா சாருங்க ஜாஸ்தி கத்துறாங்க, கத்துறது மட்டும்தான் இருக்கே தவிர டயலாக்ஸாக நிறைய இடத்துல டயலாக்ஸ் இல்லை. அந்த கத்துற சீன்ஸோட அப்படியே வந்து முடிஞ்சிருது. வார் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபியுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஏன்னா சூர்யா சார் நிறைய இடத்துல மாஸ் சீக்வன்ஸ், மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்கு, ஆனால் தேட்டர்லலாம் வந்து கைத்தட்டில் ஒரு மாதிரி எந்தூ ஆகலை. அந்த இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சூர்யா சார் வரும்போது பயங்கரமாக வந்து கத்துனாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. கங்குவாவோட என்ட்ரிக்கெலாம் தேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு. ஆனால் போக 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 அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரி கூட ட்ராவல் பண்ண முடியல, நம்மளால பெருசாக ட்ராவல் பண்ண முடியல. அங்கிட்டு ஃப்ரான்சிஸ் ஒரு ஸ்டோரி கனெக்ட் ஆகுது, இங்கிட்டு கங்குவா வந்து பண்ணுறாரு, சண்டை நடக்குது, பாபி டியோல் வராரு, சண்டை போடுறாரு, ஆள் அனுப்பி விடுறாரு, கொல்றாங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்க, இடையில ஒரு பாட்டு ஒன்று வருது, என்னென்னமோ நடக்குது. ஆனால் அது கோர்வையாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஆனால் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய முயற்சி. எல்லா முயற்சியும் வெற்றியில் தான் போய் முடியணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் டெஃபினட்டாக சிறுத்தை சிவா சார், ஹேட்ஸ் ஆஃப் சார், இந்த ஸ்டோரியை எடுத்து நல்லா டெலிவரி பண்ணதுக்கு. அடுத்ததாக வந்து சூர்யா சார், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. தியேட்டரிக்கலாக சூர்யா சாருக்கு எந்த ஒரு 3 வருஷம் ஆச்சு படம் வந்து, ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. டெஃபினட்டாக இந்த படத்தை சூர்யா சாரோட ஃபேன்ஸ் கொண்டாடி தீர்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நிறைய மாஸ் எலிமெண்ட் சீன்ஸ் இருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க சூர்யா சார். ஃப்ரான்சிஸ் கேரக்டர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி ஃபன்னா ஆஸ் யூஷுவல். யோகி பாபு அண்ணனோட காமெடிக்கு சிரிப்பு வரல அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையாக இருந்தாலும், சூர்யா சார் 2 பேர் சேர அந்த காம்பினேஷன், தி பாய்ஸ் மூமெண்ட் இருக்கு, வேஸ்டட் மூமெண்ட் இருக்கு, நிறைய வந்து இந்த இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போகக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி செம ஸ்டைலிஷாக வந்து சூர்யா சார் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுலேயுமே வந்து சூர்யா சாரோட ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது செம சூப்பராக இருக்கு. திஷா பட்டானி அவங்க கூட வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்கு. கங்குவா போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய மெனக்கெட்டு இருக்கிறாரு. கத்துறதா இருக்கட்டும், அழுகிறதா இருக்கட்டும், அந்த வார் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய முக பாவனைகளாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அந்த மேனரிசம் சொல்லுவாங்கள்ல, அந்த கங்குவாவாக இருக்கக்கூடிய அந்த மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு முதல்ல சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் அதான் சொல்கிறேன், டெக்னிக்கலாக இந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா யானை போர்ஷன்ஸ், யானை எல்லாமே வந்து ரியலாக தான் வந்து யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த முதல்ல போர்ஷன்ஸாக இருக்கட்டும், சிங்கம், புலிலாம் வர்ற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து சிஜி ஒர்க் வந்து செம சூப்பராக வந்து தெளிவாக ஷார்ப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முதலெல்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஏனாதனம்லாம் பண்ணல, செலவு பண்ணி அந்த முதலைக்கான சிஜியாக இருக்கட்டும், அந்த புலிக்கான சிஜியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு காக்காலாம் வந்து சூழ்ற மாதிரி ஒரு சிஜி இருக்குது, அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து சிஜி ஒர்க் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகிருக்கு. சூர்யா சார் ஃபுல் டெடிகேட்டை வந்து கொடுத்துருக்காரு, பயங்கரமாக வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. சொன்னாங்க கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த படத்துக்காக இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சூர்யா சார் வந்து ஒரு இடத்துல 6 பேக் காமிக்கிற ஒரு சீக்வன்ஸ் வருது, தெரிச்சுது பயங்கரமாக. அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக இருந்த தியேட்டர் வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சது. என்ன நான் கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தோணுது என்னன்னா, எல்லா ஃப்ரேம்லையும் சூர்யா சார் தான் வராது அப்படிங்கிறதா ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ட்ரைப்ஸ் ஒன்று காமிக்கிறோம், ஒரு 700 வருஷம் பழமையான ஒரு ட்ரைப்ஸ் ஒன்று காமிக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் இருக்குல்ல, இப்போ பாபி டியோல் அவரை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். எல்லாம் வாய்ஸ் ஓவர்லேயே வருது. அரவிந்த் சாமி அவர்களோட வாய்ஸ் ஓவர் ஒன்று உள்ளே இருக்குது. அவங்க வந்து ஒரு 5 அந்த மலை கிராமங்கள், அந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, சூர்யா சாரோட கிராமத்தோடு சேர்த்து ஒரு 5 மலை கிராமங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இவங்க வந்து வீரத்தில் சிறந்தவங்க, இவங்க வந்து சாப்பாட்டில் சிறந்தவங்க, இவங்க வந்து பேச்சில் சிறந்தவங்க, இவங்க வந்து கப்பல் கட்டுறதுல சிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து வெறும் வாய்ஸ் ஓவராக வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்களே தவிர, அதோட ஃபுல் பேக்ரவுண்ட் முக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம பாபி டியோலோட ஐலாண்டும் நம்ம சூர்யா சாரோட ஐலாண்டும் மட்டும்தான். அவங்களோட ஐலாண்டை பற்றின டெஃபினிஷன், அது என்ன சொல்லுவோம், விரிவாக்கம் இருக்குல்ல, இவங்க யார், இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, இவங்க முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தால் நமக்கு அந்த ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கிளைமேக்ஸில் ட்ரெய்லரில் வர்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் சோஷியல் மீடியாலாம் அடிச்சு துவச்சிட்டாங்க. யார் இவர் தாங்கிற மாதிரி ஒன்று துடைச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஒரு கேமியோ கங்குவா பார்ட் 2க்கான ஒரு லீடாக வந்து ஒரு பர்சன் வராங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர் வந்து என்ன பண்ண போறார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாபி டியோல் அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இவர் என்ன பண்ண போறார், அங்கே தான் வந்து கங்குவா படம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோ. சிறுத்தை சிவா சார் கொஞ்சம் ரைட்டிங்லேயும் சரி, கொஞ்சம் எடுக்கிறதுலையும் சரி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரோ
அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இப்போ அடுத்து என்னங்கிறது ஓகே, அந்த ஃபாஸ்டா ஸ்க்ரீன் பிளே போற ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா போற ஸ்பீடுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு இருக்கணும்ல. ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, போச்சு முடிச்சு தள்ளிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கம்மியாகிறதுனால எல்லாருமே வந்து சைலண்டா பாக்குறாங்க படத்தை. ஸ்டார்டிங் இருந்த கத்தல் கூச்சல் அதெல்லாம் எதுவுமே இல்லாம சைலண்டா பாக்குறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு 2-3 இடத்துல வந்து கத்துறாங்க. பட் அதோட சரி அப்படியே வந்து சீட்ல அப்படி சாஞ்சு உட்கார ஆரம்பிச்சவங்க தான் அப்படியே போகுது. ஸோ இதுதான் வந்து கங்குவா. படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் என் கூட ரெட் கூட ஷேர் பண்ணிருங்க. குருவாஞ்சேரியில பிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்டேட்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.